ப்ளவுஸு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம முதுகு புறம் எடுத்துருக்கோம் இல்லையா, அதை லைட்டாக மடித்து தைக்கிறோம். ஃபஸ்ட்டு அந்த ஃபினிஷிங் இல்லாமல் இருக்குது, அதனால் லைட்டாக மடித்து தைக்கணும். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் முதுகு. நம்ம ஆல்ரெடி ப்ளவுஸ் கட் பண்ணுறது எல்லாத்தையும் நான் மெஷர்மெண்ட்லாம் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துட்டு வாங்க. இது தைக்கும் முறை. ப்ளவுஸு எப்படி தைக்க போகிறேன்னு நான் ப்ராப்பராக சொல்லித்தர போகிறேன். இப்போது இடுப்பு சைடு லைட்டாக மடித்து தைச்சிட்டு நம்ம 1 இன்ச்சு ஸ்கேலில் மார்க் பண்ணோம் இல்லையா, அங்கே நாட்ச் போட்டிருக்கேன் பாருங்கள், அந்த இடத்துல கரெக்டாக ஒரு மடிப்பு கொடுக்கணும். ஏன்னா இடுப்பு சைடு கீழே மடித்து தைக்கிறதுக்கு. ஸோ அந்த நாட்ச் கிட்ட கரெக்டாக மடிச்சுட்டு நம்ம ஸ்டிச் போட்டால் 1 இன்ச்சுக்கு கீழே ஃபோல்டிங் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். பேக் சைடு தைக்கிறதுக்கு 2 ஸ்டெப்பு தான். இடுப்பு சைடு மடித்து தைக்கணும், அப்புறம் டாட்டு பிடிக்கணும். அவ்வளோதான் இதோட ஸ்டெப்பு. இது ஈஸி, நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிச்சிட்டோம். ப்ளவுஸோட இங்கே பாருங்கள், இடுப்பை மடித்து தைச்சாச்சு. இப்போது டாட் பிடிக்கணும். 2 பக்கமும் ஈக்குவலாக வச்சுட்டு ஷோல்டர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு 3 இன்ச்சு போட்டுட்டு அங்கே டாட் பிடிக்க போகிறீங்க. இடுப்பு டாட்டு பிடிக்க போகிறீங்க. இப்போது அது பார்த்தாச்சா. இப்போ 2த்தையும் ஒன்றா ஈவனாக வச்சுட்டு டாட் பிடிக்கணும். அந்த துணி மேலும் கீழே இருக்கக்கூடாது, 2மே ஈவனாக வச்சுட்டு டாட் பிடிக்கணும். இது பிகினர்ஸ்க்கு அந்த கோன் ஷேப் வராது. ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும் போது ஸ்கேலில் வச்சு ஒரு கோன் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். இது பிகினர்ஸ்க்கு தான் நான் சொல்லித்தரேன். இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். இது ஸ்டிச்சிங்கில் நான் இதான் ஃபஸ்ட் டைம் நான் ப்ளவுஸு போட்டிருக்கேன். இது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்து நான் ஃப்ரண்ட்டு கையெல்லாம் ஸ்டிச் பண்ணுறது போடுவேன். ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் அதை பார்த்து ஈஸியாக ப்ளவுஸ் கற்றுக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ துணி இது மாதிரி அன்ஈவனாக வைக்காமல் ஸ்ட்ரைட்டாக வச்சு டாட் பிடிக்கணும். டபுள் தையல் போடுங்க, இல்லைனா சிங்கிள் தையல் போட்டிங்கன்னா அது பிச்சுக்கிட்டு வந்துடும். அந்த எட்ஜில் அந்த ஜிக்ஜாக் தையல் போடுங்க, அப்போ தான் டைட் கொடுக்கும். ஓகே, அவ்வளோதான். பேக் சைடு முடிச்சாச்சு. இங்கே பாருங்கள், இது 2 ஸ்டெப்பு தான். மடித்து தைக்கணும், டாட் பிடிக்கணும், அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸி. ஃப்ரண்ட்டு வீடியோ, கை வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள்.